நீங்கள் எதற்காக சர்ச்சுக்கு வருகிறீர்கள்? தேவன் எதற்காக உங்களை சர்ச்சுக்கு கொண்டு வருகிறார் என்றால், நீங்கள் மாறுவதற்காக தேவன் உங்களை கொண்டு வருகிறார். நீங்கள் மாற வேண்டும். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்களேன், நீங்கள் மாற வேண்டும். முதல்ல மனுஷனை ஆண்டவர் தன் சாயலின்படி தன் ரூபத்தின்படி படைச்சிருந்தார். ஆனால் பிசாசினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து மனிதன் மாறிவிட்டான். இப்படி மாறின மனிதனை மறுபடியும் மாற்றுவதற்குத்தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். இரத்தத்தை சிந்தினார், சபையை உருவாக்கினார். இன்றைக்கு வரைக்கும் சபைக்குள்ளே ஜனங்களை தேவன் அழைக்கிற ஒரே ஒரு நோக்கம், மனிதர்கள் மாற வேண்டும், மனிதர்கள் மாற வேண்டும். ஹல்லேலூயா. அந்த நோக்கத்தை முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும். தேவன் நம்மளை மாற்றுவதற்குத்தான் அவர் சமூகத்தில் அழைக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நல்லவர். வசனத்தை வாசியுங்களே. ஆதியாகமம் புஸ்தகம் 32வது அதிகாரம் 26, 27, 28. அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போகவிடேன் என்றான். அவர் உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர் உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் என்று எண்ணப்படும். தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே. ஒரு இரவு முழுவதும் யாப்போக்கு என்ற ஆற்றங்கரையில் யாக்கோபு ஜெபிக்கிறார். தன்னுடைய ஆடுகள், தங்களுடைய மனைவி, வேலைக்காரங்க எல்லாத்தையும் அக்கறைப்படுத்திவிட்டு ஒரு இரவு ஜெபிக்கிறார். இரவு முழுவதும் ஜெபித்தும் அவருக்கு ஆசீர்வாதம் கிடைக்கல. ஜெபிக்கிற இடத்திற்கு தேவன் வந்துட்டார். இவர் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறாரு, ஆனா தேவன் ஆசீர்வதிக்கல. அதை புரிந்து கொண்ட யாக்கோபு என்ன ஆசீர்வதியும்னு சொல்றாரு. பொழுது விடிஞ்சிருச்சு, தேவன் சொல்றாரு நான் போறேன், பொழுது விடிஞ்சிருச்சு நான் போறேன்னு சொல்றாரு. ஆனா யாக்கோபு விட மாட்டேங்கிறாரு. என்ன ஆசீர்வதியும், என்ன ஆசீர்வதித்தால் ஒளிய உண்மை போக விட மாட்டேன்னு சொல்றாரு. ஒன்றை நம்ம நல்லா புரிந்து கொள்ளணும். நம்முடைய வாழ்க்கையில் விடிய விடிய ஜெபம் பண்ணாலும், பல ஆராதனைகளை பண்ணாலும், பல உபவாச ஜெபங்களை பண்ணாலும் ஆசீர்வாதம் நம்ம மாற்றத்தில் தான் இருக்கிறது. நீங்கள் மாறாமல் உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய ஆசீர்வாதம் வராது. நீங்கள் மாறினாதான் உங்கள் வாழ்க்கையில் தேவன் ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், விடிய விடிய ஜெபம் பண்ண யாக்கோபுக்கு ஆசீர்வாதம் மாறினபடி தான் கிடைச்சிச்சு. நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் அதிகமாக ஜெபம் பண்ணுங்க, அதிகமாக ஆராதனை செய்யுங்க. மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப அவசியமாக இருக்கிறது. சொல்லுங்க சத்தமா, மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப அவசியமாக இருக்கிறது. யாக்கோபு அப்படின்னா என்ன அர்த்தம்? யாக்கோபு அப்படின்னா எத்தன். சகோதரர்களே, நான் சொல்றத நிமிர்ந்து பாருங்க. யாக்கோபு அப்படின்னா என்ன அர்த்தம்? எத்தன், ஏமாத்துக்காரன். ஏமாத்துறவனை எப்படி தேவன் ஆசீர்வதிப்பாரு? பயத்தாங்குளை காமிச்சு
சேஷ்ட புத்திர பாகத்தை மாற்றி கொண்டவன், அண்ணனை மாதிரியே ஆட்டு தோலை பொருத்திக்கிட்டு அப்பாட்ட போய் நான் தான் ஏசா வந்திருக்கிறேன்னு ஆசீர்வாதத்தை ஏமாற்றி வாங்கினவன். அவன் பேர் எப்படியோ அப்படித்தான் அவனே இருந்தான். இப்படி எத்தனை இருக்கிறவனை கர்த்தர் எத்தனை நாள் தான் பார்த்துக்கிட்டு இருப்பாரு? மாறினா தானே ஆசீர்வாதம் வரும். அதனால தான் அங்கே ஆண்டவர் அவன்கிட்ட கேட்குறாரு, உன் பேர் என்னன்னு கேட்குறாரு. ஆண்டவர் நீங்கள் ஒவ்வொரு முறையும் ஆலயத்துக்கு வரும் பொழுது நீங்கள் யார் என்பதை உங்களுக்கு காண்பித்து கொடுக்குறாரு. நீங்கள் பார்த்துட்டு மாறினீங்கன்னா பிளஸ்ஸிங், நீங்கள் மாறாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கால தாமதமாகும். இந்த யாக்கோபிட்ட கேட்கிறார், உன் பேர் என்ன பேரு? யாக்கோபு. உடனே ஆண்டவர் சொல்றார், இனி உன் பேர் யாக்கோபு என்று எண்ணப்படாமல் இஸ்ரவேல் என்று எண்ணப்படும்னு சொல்றார். இஸ்ரவேல் அப்படின்னா தேவனுடைய பிரபு என்று அர்த்தம். அடிமைத்தனம் இல்லாதவன், ராஜ்யபாரம் பண்ணுகிறவன் அப்படின்னு அர்த்தம். ஆண்டவர் இஸ்ரவேல் என்னும் பேரை வச்சுட்டு அதுக்கு பிறகு நான் உன்னை ஆசீர்வதித்தேனே ஆசீர்வதிக்கிறாரு. அந்த இடத்துக்கு பெனியல் என்று பேர் வைக்கிறான். நான் தப்பி பிழைத்தேன் என்று பேர் வைக்கிறான். வேதம் நமக்கு சொல்லுகிற காரியம் என்ன அப்படின்னா, நாம் மாறினால் கர்த்தர் நிச்சயமா நம்மளை ஆசீர்வதிப்பாரு. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், நீங்க மாறாத வரையில் ஆசீர்வாதத்தை நீங்க பார்க்க முடியாது. நீங்க மாறினீங்கன்னா நீங்க யாருடைய வாழ்க்கையில மாற்றத்தை எதிர்பார்க்கிறீங்க? இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் பெற்றோருடைய வாழ்க்கையில மாற்றத்தை எதிர்பார்க்கிறாங்க. அப்படிதானே? என்னுடைய அப்பா ரட்சிக்கப்படணும், என்னுடைய அப்பா குடியிலிருந்து விடுதலை பெறணும் அப்படின்னு மாற்றத்தை எதிர்பார்க்கிறாங்க. சகோதரிமார்கள், என் கணவர் ரட்சிக்கப்படணும், என் கணவர் என் மேலே அன்பாக இருக்கணும், என் கணவர் என்னை நேசிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. அது மாதிரி தான் சகோதரர்கள், பிள்ளைகள் என்னை நேசிக்கணும், மனைவி என்னை நேசிக்கணும், என் உடன் பிறந்த சகோதரர்கள் என்னை நேசிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. ஆனால் அதை பெற்றுக்கொள்கிற வழி தெரியல. ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, நீங்கள் மாறி பாருங்களேன், ஆண்டவர் எல்லாத்தையும் மாற்றி விடுவாரு. மாற்றத்தை பார்க்கும்படி தேவன் கிருபை செய்வாரு. நீங்க வாசித்து பாருங்கள், ஆதியாகமம் புஸ்தகம் 33:4. அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். இருவரும் அழுதார்கள். அன்பு மழை பொழிகிறது. பிரதர், 20 வருஷ பகை. எத்தனை வருஷ பகை? 20 வருஷம் காத்திருக்கிறான். கோபம் குறையல, டெம்பரேச்சர் குறையல. தம்பி வரவும், தம்பியை அடிச்சு துவம்சம் செஞ்சிருவேன், அவனுடைய மனைவி பிள்ளைகள் ஆடு மாடுகள் எல்லாத்தையும் நொறுக்கி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். கானான் தேசத்திலிருந்து தம்பியினுடைய பரிவாரங்கள் வருகிறத கேள்விப்பட்டு 400 அடியாட்களோடு அடிக்க வருகிறான். ஆனா அங்கே அவனில் யாக்கோபு ஒரு மாற்றத்தை பார்க்கிறான். காரணம் என்ன தெரியுமா? அவன் மாறினபடினாலதான். காலையில் அவனை சந்திக்கும் பொழுது இவனுக்குள்ள ஒரு பயம். அதனால தான் முன்னாடி மனைவி பிள்ளைகளெல்லாம் அனுப்பி விட்டுட்டு அப்படியே பிந்தி போறான். அண்ணன் அடிச்சிருவானோ அப்படி சொல்லிட்டு. ஆனால் அண்ணன் அடிக்கலை. அண்ணன் ஓடி வந்து அப்படியே கழுத்தை கட்டி கொண்டு அவனை தழுவி அவனை முத்தம் செய்து அழுகிறார்கள். தேவன் ஒரு மாற்றத்தை பார்க்க வைக்கிறாரு. நீங்க எத்தனை பேர் மாற்றத்தை பார்க்கணும்னு விரும்புறீங்க? உங்களுடையவர்களிடத்தில் மாற்றத்தை பார்க்கணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? கையை உயர்த்தி காமிங்களேன். நல்ல 2 கைகளை உயர்த்தி காமிங்களேன். எங்கள் அப்பா மாறுகிறத நான் பார்க்கணும், எங்கள் அம்மா மாறுகிறத நான் பார்க்கணும், என் பிள்ளைகள் மாறணும், என்னை நேசிக்கணும், என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், என்னை எதிர்த்து பேசக்கூடாது. அப்படியெல்லாம் எத்தனை சகோதரிகள் எதிர்பார்க்குறீங்க? 2 கைகளை உயர்த்தி காமிங்களேன். நல்ல கையை உயர்த்தி காமிங்களேன். எங்கள் அப்பா மாறணும் அப்படின்னு எத்தனை பேர் எதிர்பார்க்குறீங்க? என் சகோதரிகள் எத்தனை பேர் மாறணும், என் சகோதரர்கள் எத்தனை பேர் மாறணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க? நல்ல 2 கைகளை உயர்த்தி காமிங்களேன்.
உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்றாரு, நீ மாறினேனா எல்லாத்துலயும் ஆண்டவர் மாற்றத்தை பார்க்கும்படி கிருபை செய்வார். நீ மாறினேனா எல்லாத்திலே கர்த்தர் மாற்றத்தை பார்க்கும்படி கிரியை செய்வார். அந்த உள்ளங்களில் அன்பை ஊற்றி விடுவார். மாற்றம் ஒன்றே நம் வாழ்விலே தீர்வு. நீங்க மாறினீங்கன்னா மாற்றத்தை பார்ப்பீங்க. இன்னைக்கு மாறாததுனால தான் நம்ம மாற்றத்தை பார்க்க முடியலை. நாம் மற்றவர்களை மாற்றுகிற செயலை விட்டுட்டு நாம் மாறுகிற செயலை செய்தோம்னா கண்டிப்பாக மாற்றத்தை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஆமென். கைகளை ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஏசாவிடம் ஒரு மாற்றம், தன் அண்ணனிடம் ஒரு மாற்றம், அவனுடைய அன்பு, அவனுடைய பாசம். ஹல்லேலூயா. அதை படிக்கும்பொழுது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. 20 வருஷம் கோபமாக இருந்தவன் ஒரே நாளில் மாறிட்டானே. தேவன் மாற்ற முடியாதது இந்த உலகத்தில் ஒன்றும் கிடையாது. அவர் மாறாதவர் தான், ஆனால் மாற்றுகிறவராக இருக்கிறாரு. ஆமென். உங்கள் கணவரை கர்த்தர் நிச்சயமாக மாற்றுவார். உங்கள் கண்ணீரை நிச்சயமாக துடைப்பார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? என் கணவனிடத்தில் இருந்த அந்த அன்பான வார்த்தை வராதா? அந்த பாசமான வார்த்தை வராதா? அப்படியெல்லாம் ஏங்குறீங்களே, எதிர்பார்க்கிறீங்களே. தேவனாலே எல்லாம் கூடும். நீங்க உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை பெற்றுக்கொள்ளுங்களேன். கண்டிப்பா அங்க மாற்றத்தை பார்ப்பீங்க. உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கும். தேவன் செய்வார். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட நீங்கள் வாசியுங்கள். உபாகமம் புஸ்தகம் 23:5. உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். இந்த வசனத்துல ஆண்டவர் அடிக்கடி சொல்றாரு, 3 முறை சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தர் உன் மேல அன்பு கூர்ந்ததினால் உன் மேல வர இருந்த சாபத்தை ஆசீர்வாதமா மாற பண்ணினார். நம்ம மேல ஆண்டவருக்கு எவ்வளவு பாசம் பாருங்களேன். நம்ம கூட நம்ம வாயில எத்தனை முறை ஆண்டவரே நீர் என் தேவனாகிய கர்த்தர் அப்படின்னு சொல்றோம். ஆனால் ஆண்டவர் அவருடைய வாயிலிருந்து அடிக்கடி சொல்றாரு, என் ஜனம், உன் தேவனாகிய கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தர். ஆண்டவர் அதிலிருந்து உணர்த்துகிறது என்னன்னா, இந்த உலகத்தில் தேவனையே நாம் சொந்தமாக்கி கொண்ட ஜனங்கள். நம்முடைய சொத்து, நம்முடைய சொந்தம், நம்முடைய உரிமை யாரு? தேவன். அந்த தேவன் தான் சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தர். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், தேவனே நம்முடைய சொத்துன்னு சொல்றாரு, தேவனே நம்முடைய சொந்தம்னு சொல்றாரு, தேவனே நம்முடைய சுதந்திரம்னு சொல்றாரு. நல்ல கைத்தட்டி அவருக்கு ஒரு நன்றி சொல்வீங்களா? இவ்வளோதானே உங்க கைத்தட்டு. இந்த வார்த்தையெல்லாம் வேற எங்கேயாவது சொல்லியிருந்தா வேற லெவலில் கைத்தட்டி இருப்பாங்க. தலைக்கு மேலே கைத்தட்டி, நல்ல 2 கையை தட்டி. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் வரவிருக்கிற சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றுவார். பிலேயாம் தீர்க்கதரிசி இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கணும், வாக்கு விடணும், அதாவது பில்லி சூனியம் வைக்கணும் அப்படி சொல்லி பாலாக் ராஜா குறுக்கு வழியில் அவனுக்கு பணம் கொடுத்து ஒரு மலை மேலே ஏறி அந்த ஜனங்கள் கூடாரங்களை பார்த்து சபி, அவங்க நாசமாக போட்டோம், அவங்க கூட யுத்தம் பண்ணி நம்ம ஜெயிக்க முடியாது அப்படி சொல்லிட்டு பணத்தையும் கணத்தையும் கொடுத்து முயற்சி பண்ணுறான். இந்த பிலேயாம் தீர்க்கதரிசிக்கு ஒரு கிஃப்ட் உண்டு, அவன் சொல்கிறது பழிக்கும். அவன் மலை மேலே ஏறி அந்த கூடாரங்களை பார்த்து அவன் சபிக்கிறதுக்கு வாயை திறக்கையில் கர்த்தர் நாக்கை பிடிச்சிட்டாரு. அந்த நாக்கை பிடிச்ச உடனே
அது சாபமாக வரல, அது ஆசீர்வாதமாக வருது. யாக்கோபே உன் கூடாரங்கள் எவ்வளவு அழகானவைகள்னு வேதம் சொல்லுகிறதுங்க. நம்ம மாறுனா ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் வரவிருக்கிற சாபத்தை கூட மாற்றிடுவாருங்க. நமக்கு விரோதமாக ஒரு நாவும் பேசாதபடி ஆண்டவர் அந்த வாயிலேயே ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. சடுகுடு காரணம், குடுகுடுப்பு காரணம் உங்கள் வீட்டுக்கு முன்னாடி கூட வந்து நின்று உங்களுக்கு எதிராக பேசாதபடிக்கு உங்களுக்கு சாதகமாக பேச வச்சுட்டு போவார். ஹல்லேலூயா. வரவிருக்கிற சாபத்தை மாற பண்ணுகிற தேவன். வேற யாராவது உங்களை சபிக்கணும்னு வாயை திறந்தாலே அந்த வாயில கையை வச்சுட்டு அமைதியாயிரு அப்படின்னு சொல்லி அந்த வாயை அடைச்சிருவாரு. சபிக்காத, என் பிள்ளைய சபிக்காத அப்படின்னு சொல்லுவார். அப்படியே அது சபிக்கிறதுக்கு அவங்க வாயை திறந்தால் அதை ஆசீர்வாதமாக மாற்றிடுவார். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் வர இருக்கிற சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற பண்ணுகிறவர். நாம் மாறும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் வரவிருக்கிற சாபத்தை ஆசீர்வாதமாக மாற பண்ணுகிறவர். நல்ல சத்தமா ஆமென். கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்களேன். ஹல்லேலூயா. பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன், சாபத்தை ஆசீர்வாதமா மாத்திடுவாரு. நீங்க மாறினீங்கன்னா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சாபம் ஆசீர்வாதமா மாறிக்கிட்டே இருக்கும். யாராவது ஒருத்தர் உங்களுக்கு செய்வனை வச்சாங்கன்னா அது பலிக்காது. அது என்ன செய்யாது? பலிக்காது. செய்வன உனக்கு பலிக்காது. ஏன்னா நீ மாறி இருக்கிற. நீ யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும். உனக்கு விரோதமா குறி சொல்றவன் உலகத்தில் இல்லை. உனக்கு செய்வன வைக்கிறவன், உன்னை சாபத்துக்குள்ள தள்ளுறவன் உலகத்தில் இல்லை. ஏன்னா நீ யாரு? மாறின யாக்கோபு. சொல்லுங்களேன், மாறின யாக்கோபு. ஆனால் இன்னும் உங்கள் வாயில் அவன் செய்வனை வச்சுட்டான், இவன் செய்வனை வச்சுக்கிட்டான். ஒரு சின்ன கஷ்டம் வந்துடக்கூடாது, ஒரு சின்ன இழப்பு வந்துடக்கூடாது. உடனே அவன் செய்வனை வச்சுட்டான். திண்ணீர் கிடக்குது, எலும்புச்சம்பழம் கிடக்குது. எலும்புச்சம்பழம் கிடந்தால் நல்லதானே, அதை நல்லா கழுவி ஜூஸ் போட்டு சாப்பிடுங்களேன். ஹல்லேலூயா. ஒரு நாள் ஜூஸ் போட்டு சாப்பிடுங்க, ரெண்டாவது நாள் எலும்புச்சம்பழம் வராது. இந்த உலகத்தில் நம்ம ஆண்டவர் நம்ம கூட இருக்கக்கூடிய மிகப்பெரிய சக்திங்க. விசுவாசிச்சிங்கன்னா தலைக்கு மேலே அவருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. ஹல்லேலூயா. நம்ம யாரையும் சபிக்க போகிறதில்ல, நம்ம யாருக்கும் செய்வனை வைக்க போகிறதில்ல, நம்ம யாருக்கும் மையம் மந்திரம் வைக்க போகிறதில்ல. ஆனால் நமக்கு விரோதமாக அப்படி எழும்பலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், தீர்க்க தரிசனமாக சொல்கிறார், அது பலிக்காது. சொல்லுங்களேன், நீங்கள் ஒரு முறை சொல்லுங்களேன். நானாக சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்களா ஒரு முறை சொல்லுங்களேன். அது பலிக்காது. வாயில் வரமாட்டேங்க சத்தமா சொல்லுங்களேன். சத்தமா அது உங்களுக்கு பலிக்காது. யாரெல்லாம் சத்தமா சொல்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் பலிக்காது. சத்தமா சொல்லுங்களேன், அது பலிக்காது. பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன், செய்வன பலிக்காது, குறி பலிக்காது. உன் வீட்டில் உயிர் போகும்னா புதுசாக ஒரு குழந்தை பிறக்கும், உயிர் வரும். நோயாளியா கிடக்கிறவங்கெல்லாம் உயிர் பெற்று எழும்புவாங்க, சுகம் பெறுவாங்க. ஏசு நம்ம வாழ்க்கையில சாபங்களை ஆசீர்வாதமா மாத்துவாரு, நோய்களை சுகமா மாத்துவாரு. நம்பிக்கை இருக்குதா? ஆமென். பைபிள் அப்படித்தான் சொல்லுது. பிலேயாமே ஆண்டவர்கிட்ட முடியலையே, அவன் வாயை திறந்தான், அவன் சபிக்கணும்னு திறந்தான். ஆனால் மடை திறந்த வெள்ளம் போல பிளஸ்ஸிங்காக வருது. பாலாக்குக்கு அதிர்ச்சி ஆகி போச்சு. என்னப்பா செய்கிற? அவன் சொல்கிறான், நான் வாயை திறந்தா ஆசீர்வாதமாக தானே வருது. வரும், அப்படித்தான் வரும். ஏன்னா நாங்கள் மாறினவர்கள், நாங்கள் இஸ்ரவேல், நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள். எங்க வாழ்க்கையில நீ செய்கிற எதுவுமே பலிக்காது. ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறாரே, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது போம் என்று. அந்த வாக்கு தத்துவம் பொய்யா?
இல்லையே, அந்த வாக்கு தத்துவம் மெய்யே. விசுவாசி கூட்டமா இருந்துச்சுன்னா நல்லா கையை தட்டும், தேவனை மகிமைப்படுத்தும். இந்த பக்கம் கை தட்டுற கூட்டங்களை பார்க்க முடியல. வாலிபர்களே, ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிங்க. மாறு, நீ மாற்றத்தை பார்ப்ப. உன் எதிர்காலத்தில் ஒரு மாற்றத்தை பார்ப்ப, உன் குடும்பத்தில் ஒரு மாற்றத்தை பார்ப்ப, உன் தொழிலில் ஒரு மாற்றத்தை பார்ப்ப, உன் பிசினஸ்ல ஒரு மாற்றத்தை பார்ப்ப. மாறாதவர் உன் வாழ்க்கையில மாற வேண்டியதை மாத்திக்கிட்டே இருப்பாரு. ஹல்லேலூயா. நாம் எதில் மாற வேண்டும்? அதான் செய்தினுடைய தலைப்பு. நாம் எதில் மாற வேண்டும்? முதலாவது வாசிங்க, எஸ்தர் ராஜாத்தின் புஸ்தகம் 4:16. நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து, சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்க. நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன். நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னாள். எஸ்தர் நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னாள். இந்த வார்த்தை எதை காண்பிக்கிறது? எஸ்தருடைய வாழ்க்கையில் சுயம் மாறி இருந்ததை காண்பிக்கிறது. சுயம், நான் நல்லா இருந்தா போதும், என் குடும்பம் நல்லா இருந்தா போதும், என் தகப்பன் நல்லா இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிற கூட்டம் இன்னைக்கு நிறையா, சபையில் நிறையா. சபை மக்கள் இக்கடுகட்டு போனால் என்ன, நம்ம தேசத்து மக்கள் இக்கடுகட்டு போனால் என்ன, இன்னைக்கு இருக்கிற ஊழியர்களும் அப்படித்தான் இருக்கிறாங்க, விசுவாசிகள் அப்படித்தான் இருக்கிறாங்க. நாங்கள் மட்டும் நல்லா இருந்தால் போதும், நாங்கள் மட்டும் சொகுசாக வாழ்ந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுதான் சுயம். இந்த சுயம் மாறாத வரையில் வாழ்க்கையில் ஜெயம் வராது, வந்து கொண்டே இருக்கும் பயம். அல்லேலூயா. நான் எனக்கு என்னுடைய அதுதான் மாறணும். அல்லேலூயா. இவளுக்குள்ள அந்த சுயம் இருந்ததற்கு அடையாளத்தை நம்ம பார்க்கலாம். முர்தக்காய் இவளுக்கு பிரசங்கம் பண்ணி தான் இவளுடைய சுயம் மாறுகிறது. முர்தக்காய் என்ன பிரசங்கம் பண்ணுறாரு தெரியுமா? எஸ்தர் ராஜாத்தின் புஸ்தகத்தில் 4:14, நீ இந்த காலத்தில் மௌனமாக இருந்தா யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்துல இருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படிக்கு உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே. சரியான பிரசங்கம். நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும், பிரதர் உங்களை பார்த்து தான் சொல்றார், நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீங்க. நான் ராஜாத்தினுடைய மனைவி, என்னுடைய அப்பா கொலை செய்யப்பட மாட்டார், நான் கொலை செய்யப்பட மாட்டேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா எஸ்தர். ஆனால் அவளுக்கு ஒரு எச்சரிப்பு, நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் கண்டிப்பாக என்ன செய்வீங்க? அழிவீங்க. நீங்களும் யூதர்கள் தானே. அந்த பாபிலோன் தேசத்தில் ஆமான் என்கிற ஒருத்தன் எழும்பி முர்தக்காய்க்கு விரோதமாக அழிக்கணும்னு எழும்பி, இவனை மட்டும் அழிச்சா போதாது, இவனை சேர்ந்தவங்க 127 தேசத்தில் இருக்கிறாங்க யூதர்கள், அவங்களெல்லாம் மொத்தமாக கொல்லணும். சின்ன குழந்தைங்க, ஸ்திரீகள், புருஷர்கள், வயதானவர்கள் என்று சொல்லி எல்லாரையும் அழிச்சிடணும். இந்த உலகத்தில் யூத இனமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தீர்மானம் எடுத்து ஒரு சட்டத்தை ராஜாவுக்கு தெரியாமலே ராஜாவிட்ட முத்திர மோதிரத்தை வாங்கி சட்டத்தை ஏற்றி நகல்களை அனுப்பிட்டான். ஒரு குறிப்பிட்ட நாள், ஒரு மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு கைதியினுடைய நாட்கள் எப்படி கழியுமோ அப்படித்தான் 127 தேசத்தில் வாழ்ந்த யூதர்களுடைய நிலை இருந்தது.
இன்னும் கொஞ்ச நாள்ல சாக போறோம், இன்னும் கொஞ்ச நாள்ல சாக போறோம் அப்படிங்கிற ஒரு மரண பயத்தினால பிடிக்கப்பட்டிருந்தது அந்த குளம். ஆனா அதே இனத்தை சேர்ந்த இந்த எஸ்தர், முர்தக்காயினால் வளர்க்கப்பட்ட இந்த எஸ்தர், முர்தக்காய்க்கு சாக்கில் ட்ரெஸ் போட்டு தெருவில் ஏன் படுத்து கிடக்கிற அப்படி சொல்லிட்டு வேற வஸ்திரங்களை கொடுத்து உடுத்திக்கோன்னு சொல்றா. நமக்கு எதுக்கு வேலை, மற்றவங்க செத்தா சாகட்டும் அப்படிங்கிற எண்ணத்தோடு அவள் நடந்து கொள்றா. அப்போ தான் முர்தக்காயை அவள் ட்ரெஸ் அவட்டே கொடுத்து விட்டு, நீ இந்த காலத்தில் மௌனமாக இருந்தேனா யூதருக்கு ரட்சிப்பு வேறொரு வழியாக வரும், ஆனால் நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்கிறாரு. நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாக இருக்கும்படி இந்த ராஜமேன்மை உனக்கு கிடைத்திருக்கலாமேன்னு சொல்கிறாரு. அந்த வார்த்தை தான் அவளை அசைத்தது. வீட்டுக்குள்ளே போனால் 3 நாள் சாப்பிடலை, 3 நாள் தூங்கலை, 3 நாள் தண்ணீர் கொடுக்கல, விழுந்து கிடக்கிறா. 3ஆம் நாள் எந்திரிச்சு ராஜாவின் இடத்துல போகிறா. ராஜா பார்த்தீங்கன்னா முக்கியமான மீட்டிங்கில் இருக்கிறாரு, தேசாதிபதிகளோடு கலந்து பேசிக்கிட்டு இருக்கிறார். அந்த நேரத்தில் ராஜாத்தியே போனாலும் ராஜா கோலை நீட்டணும், அந்த கோலில் ராஜாத்தி கையை வைக்கணும். அப்படி அவர் கோல் நீட்டல் அப்படின்னா அவளை கூட்டிகிட்டு போய் தலையொட்டி கொண்டுருவாங்க. அது சட்டம், இது வரைக்கும் தவறாமல் நடந்திருக்கிற ஒரு சட்டம். அதனால தான் அவள் சொல்கிறான், நான் செத்தாலும் சாகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரவேசிக்கிறா. ஆண்டவருக்காக நீங்கள் சாக துணிச்சிங்கன்னா ஆண்டவர் உங்களை சாக விடுவாரா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், ஆண்டவருக்காக நான் முழுரவச்சத்துக்கு போகிறேன், செத்தா சாகிறேன் அப்படின்னு வந்தீங்கன்னா உங்களை பத்திரமா வீட்டில் கொண்டு போய் பத்திரமா இறக்கி விட்டு உங்களை பாதுகாப்பாக நடத்துவார். ஆண்டவருக்காக சாக நினைக்கிற எவனோ இந்த பூமியில செத்ததில்லை. நல்ல தலைக்கு மேல் கூட கை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்களேன். நல்ல 2 கையை தட்டி ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய சபைக்காக, ஆண்டவருடைய ஊழியத்துக்காக நான் செத்த சாகிறேன்னு சொல்லி அர்ப்பணிச்சவனை இதுவரைக்கும் அவர் சாக விட்டதில்லை சகோதரியே, இனிமேல் அவர் சாக விட மாட்டாரு. ஏன்னா அவர் நீதி உள்ள தேவன், அவர் கைவிடாத தேவன். இவ போனா அவர் கோலை நீட்டினாரு, இவ போய் தொட்ட உடனே அவர் ஒரு கேள்வி கேட்டார் பாருங்களேன். ராஜாத்திக்க உள்ளம் பூரிப்படைஞ்சிருச்சு. அவர் என்ன கேட்டார் தெரியுமா? தம்பி என்ன கேட்டார் தெரியுமா? நீ இயேசு ராஜாவின் இடத்துல போய் ஜெபம் பண்ணேன்னா ஆண்டவர் வந்துட்டு இப்படி கேட்பாரு. எப்படி கேட்டார் தெரியுமா? எஸ்தர் ராஜாத்தியே, உன் மன்றாட்டி என்ன? ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் தருவேன்னு. ஓ எவ்வளவு! முதல்ல அவளுடைய ஜெபத்துக்கு சக்சஸ், வெற்றி. ஆவியானவர் நம்மளை பார்த்து சொல்கிறார், இந்த கால வேளையில் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த நான், எனக்கு, என்னுடைய குடும்பம் என்கிற இந்த சுயம் மாற வேண்டும். இந்த சுயம் மாறிவிட்டால் ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில் காரியங்களை மாறுதலாக முடிய பண்ணி காட்டுவார். நல்ல 2 கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். கடந்த வெள்ளிக்கிழமை தேசத்துக்காக இரவு ஜெபம் நடந்தது. அநேக சகோதரர்களை காணலை. நான் கூட பரலோகத்துக்கு ஏசப்பா எடுத்துக்கொண்டு போயிட்டார் போல நினைச்சேன். இப்போ பார்க்குறேன் மறுபடி கொண்டு வந்து விட்டுட்டாருன்னு. பிரதர், ஆண்டவருக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? ஆண்டவருக்கு எந்த ஜெபம் ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? தனக்காக ஜெபம் பண்ணாமல் இந்த உலகத்தில் இருக்கிற மக்களுக்காக அழிஞ்சு போகக்கூடாதுன்னு ஜெபிக்கிறாங்க பாருங்களேன், அவங்கள தேவனுக்கு ரொம்ப பிடிக்குங்க. தூக்கத்தை அர்ப்பணித்து, உணவை அர்ப்பணித்து, ஒரு நாள் வேலை போகலாம் அல்லது வேலையும் இருக்கலாம், ஆனால் அதெல்லாம் மனசில் வைக்காம என் தேசம் அழியக்கூடாது, என் தாயில் பற்றி அழியக்கூடாது, அப்படிப்பட்ட ஒரு பாரத்தோடு ஜெபிக்க வந்த மக்களை தேவன் எஸ்தரை போல பார்க்கிறார். சுயம் மாறினவர்கள் இப்படித்தான் ஜெபிப்பார்கள். அன்றைக்கு பல காரியங்களை நினைப்பூட்டி ஆண்டவர் ஜெபத்தில் நடத்தினார். நம்ம தாயில் பட்டியல அதிகமான விபத்தின் ஆவி, மரண ஆவி, அதை ஞாபகப்படுத்தி ஜெபிக்க வச்சார். ஆண்டவருடைய வல்லமை இறங்கினது. அநேகர் அதை உணர்ந்து ஜெபித்தீங்க. எத்தனை பேர் அதை உணர்ந்து ஜெபிச்சிங்க? தாயில் பட்டியல நல்ல கை ஒத்தி காமிங்களேன்.
பல காரியங்களை ஆண்டவர் நமக்கு நினைப்பூட்டி ஜெபிக்க வைத்தார். நிச்சயமா சொல்றேன், வரும் காலங்களில் இந்த மரண ஆவிகளையும் விபத்தின் ஆவிகளையும் கர்த்தர் தடுத்திருப்பார். அல்லேலூயா. என்ன, நம்முடைய ஆண்டவர் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவரே, நம்முடைய கண்ணீருக்கு பதில் கொடுக்கிறவரே. 3.5 மணி நேரம் நம்ம கத்தி கதறி நம்முடைய பலனெல்லாம் கொடுத்து செத்தாலும் சாகிறோம் அப்படி சொல்லிட்டு ஜெபிச்சோமே, இந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்காமல் இருப்பாரா? கர்த்தர் சொல்றாரு, நீ ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டு உன் குடும்பத்தில் இருக்கிற ஆட்களை நான் பாதுகாப்பேன், ரட்சிப்பேன். உன் ஊர்ல இருக்கிற ஆள்களை பாதுகாப்பேன், ரட்சிப்பேன். நல்ல தலைக்கு மேல கை தட்டி அப்படிப்பட்ட ஒரு ஜெப ஆவி எங்களுக்கு தாங்க ஏசப்பான்னு கேளுங்க. தேசத்துக்காக அழுங்க, தேசத்துக்காக ஜெபிங்க. உங்க குடும்பத்துக்காக, உங்க பேரம்பேத்திகளுக்காக, உங்க பிள்ளைகளுக்காக வாரம் முழுது உழைக்கிறீங்களே, பிரயாசப்படுறீங்களே. நம்முடைய இந்திய மக்களுக்காக ஒரு 3 மணி நேரம் ஆண்டவருடைய பாதத்தில் அழுதா குறைஞ்சா போயிருவீங்க. ஒரு 3 மணி நேரம் தூக்கத்தை விட்டீங்கன்னா குறைஞ்சா போயிருவீங்க. வாழ்நாளெல்லாம் தூங்கி 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 தானே கழிக்கிறீங்க. ஏன் ஒரு 3 மணி நேரம் கர்த்தருக்கு கொடுக்க கூடாதா? உங்களுக்கு எவ்வளவு ஆயுசு நாட்களை இந்த தெய்வம் கொடுக்கிறாரு. ஆனா அவருக்காக, அவருடைய ஜனத்துக்காக, இந்திய தேசத்துக்காக ஒரு 3.5 மணி நேரம் ஆண்டவருடைய பாதத்தில் வந்து அமர்ந்திருந்தா குறைஞ்சா போயிருவீங்க, குறைய மாட்டாங்க. ஆண்டவர் நம்மளை இன்னும் தலை நிமிர வைப்பாரு, நம்மளை பலனா நடத்துவாரு. சுயம் செத்தவனாலதான் அப்படி வந்து ஜெபம் பண்ண முடியும். சுயம் மாறினவன் தான் அப்படி வந்து ஜெபம் பண்ண முடியும். நாளைக்கு வேலைக்கு போகணுங்கிறதுக்காக இன்னைக்கு அந்த ஜெபத்தை ஆப்சென்ட் பண்ணுகிறவன் சுயம் உள்ளவன். இவனை தேவன் ஆசீர்வதிக்க மாட்டாரு. ஆனா செத்தாலும் சாகிறேன்னு சொல்லிட்டு ஆலயத்தில் வந்து ஜெபம் பண்ணிட்டு போறானே, அவனை கர்த்தர் கையில் அணைச்சு அவனை பார்த்து கேட்பாரு, ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் உனக்கு தருவேன்னு. ஹல்லேலூயா. அதுக்கு முதல் நாள் தான் நம்ம இந்திய தேசத்தில் ஒரு பயங்கரமான விபத்து. அதை நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு விபத்து. குஜராத் மாநிலத்தில் அகமதாபாத் பட்டணத்தில் அந்த விமான நிலையத்தில் அகமதாபாத்தில் இருந்து இங்கிலாந்து தேசத்தை நோக்கி போகிற ஒரு விமானம். அதில் எல்லாருமே படித்தவர்கள், டாக்டர்கள், ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்க. அவங்களுடைய குடும்பம், பிள்ளைகள் 242 பேர். அதில் ஒரே ஒருவரை தவிர 241 பேரும் அந்த பிளேன் கிளம்பி மேலே எழுப்பிருச்சு. 3 நிமிடங்கள் ஆகிறது, அப்படியே இறங்கிருச்சு. இறங்கி ஒரு மருத்துவ கல்லூரி அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த மருத்துவர்கள் அதில் போய் புகுந்து டமால்னு வெடிச்சு பார்த்தா அந்த மருத்துவக் கல்லூரியில் இருந்த மாணவர்களும் பல பேர் மரிச்சிட்டாங்க. இதில் ஒரே ஒருவரை தவிர யாருமே அடையாளம் கூட தெரில, கருகி போயிட்டாங்க. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் முதல் நாளே நடந்திருக்கிறது. மறுநாள் நம்ம எப்படிங்க ஜெபத்துக்கு வராமல் இருக்க மனசு வருது? இந்த சுயநலம் உள்ளவனுக்கு தூக்கம் கூட வராது. புரியுதா உங்களுக்கு? இதை டிவியில் பார்த்த உடனே என் மனைவிக்கு ரொம்ப கஷ்டம், புலம்பிக்கிட்டே இருந்தா. எனக்கும் மனசில் துக்கம், ஆனால் நம்ம அதை வெளிக்காமிக்கிறது கிடையாது. என் மனைவிட சொன்னேன், கவலைப்படாத, கர்த்தர் நமக்கு அற்புதங்களை செய்வார், நம்ம தேசத்தை பாதுகாப்பார், நம்ம தேசத்தோடு கூட இருப்பார்னு. பாரம் பாரம் உள்ளத்தை நிரப்பும் பொழுது சுயம் மாறும். பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன், நம்முடைய குடும்பத்தில் ஒருவரை இப்படி ஒரு இழந்தோம்னா நம்ம வாழ்க்கை, நம்ம மனசு எப்படி இருக்கும்? அவங்களும் தேவனால் படைக்கப்பட்டவங்க தான். அவங்களையும் தேவன் இந்த பூமியில் வாழணும்னு தான் கொண்டு வந்தாரு. ஆனால் அவங்க மருத்துவமனையில் அழுகிறத பார்த்து, அவங்க மருத்துவமனையில் புலம்புகிறத பார்த்து அதை பார்க்கறதுக்கே மனம் சகிக்கல. அவ்வளவு வருத்தம், வேதனை.
அதனால தான் இரவு ஜெபத்தில் அதிக பாரத்தோடு ஜெபிச்சான். வரும் நாட்களில் இந்தியாவுக்கு தேவன் அரணாக இருப்பார், இந்தியாவுக்கு தேவன் கோட்டையாக இருப்பார். இந்த விபத்தின் ஆவிகள் நம்ம தேசத்தை கலங்கடிக்காதபடிக்கு கர்த்தர் காப்பாரு. நீங்க எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ ஒரு எஸ்தராக எழும்ப, நீ ஒரு முருதக்காயாக எழும்ப, சுயம் இல்லாதவனாக, சுயத்தை ஜெயமெடுத்தவனாக எழும்ப. இயேசு கிறிஸ்துவை போல மாறணுமுங்க. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது சும்மா இல்லை, அவரை மாதிரி தான் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. அப்போஸ்தலன் பவுல் அவரை குறித்து சொல்றாரு பாருங்களேன். பிலிப்பியர் 2:4 வாசிச்சு பாருங்களேன். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. நீங்கள்லாம் உங்கள் பாட்டில், உங்கள் போனு, உங்கள் செருப்பு, உங்களுக்குள்ளது அப்படித்தானே நோக்குவீங்க? அப்படித்தானே? என் பிள்ளை, என் கணவர், என் மனைவி, என் குடும்பம். இயேசுநாதருடைய சிந்தனை என்ன தெரியுமா? தம்பி, தனக்கானவை அல்ல, உனக்கானவைகளை. அவர் அன்னைக்கு சிலுவையில் எனக்கு வலிக்குமே, எனக்கு அவமானமாக இருக்குமே, என் பிரஸ்டீஜ் என்ன ஆகுறது, நான் வானத்தை படைச்சவர், நான் பூமியை படைச்சவர்னு அவர் சிலுவை சுமக்காமல் இருந்திருந்தா இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை இருந்திருக்காது, இன்னைக்கு உங்களுக்கு சுகம் இருந்திருக்காது. இன்னைக்கு இயேசுவின் நாமத்தை சொன்ன உடனே பேய் ஓடுது, மரணத்திலிருந்து ஜெயம், பாதாளத்திலிருந்து ஜெயம். காரணம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து தனக்கானவை அல்ல பிறருக்கானவைகளை நோக்கினார். அதே மாதிரி தான் நீங்களும் உங்களையே பார்க்காதீங்க, உங்களுக்குரியதையே நோக்காதீங்க. மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைங்க, மற்றவங்களை விசாரிங்க, மற்றவங்களுக்காக ஜெபிங்க, மற்றவங்கள் மேலே பாரப்படுங்க. யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபித்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், நீங்க நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கணும், அவங்க நல்லா இருக்கணும்னு நீங்க நினைங்க. இந்த சுயத்தை உங்களை விட்டு எடுத்து போடுங்க. எனக்கு குறைவில்லை, எனக்கு ராஜமேன்மை இருக்குது, நான்லாம் மற்றவங்களுக்காக எப்படி ஜெபம் பண்ணுவேன், முழு இரவு ஜெபத்துக்கு எப்படி வருவேன்? கர்த்தர் அந்த ராஜமேன்மையை பிடுங்கிடுவார். எஸ்தர்ட்ட இருந்து ராஜமேன்மை பிடுங்கலை, ஆமான்ட்ட இருக்கிறதையும் பிடுங்கி கொடுத்தாரு ஆண்டவர். முருதக்காய் வாசலில் உட்கார்ந்துருக்கிறவனை ஆண்டவர் ராஜாவுக்கு 2வதாவனாக உட்கார வச்சு அழகு பார்த்தாரு. தேசத்துக்காக ஜெபிக்கிற, மற்றவங்களுக்காக ஜெபிக்கிற ஜனங்களை தேவன் மறக்கவே மாட்டாருங்க. நீ வாழ்வதற்கு நீ போராடும் பொழுது ஆண்டவர் அதை ஒரு விதமாக பார்ப்பாரு. ஆனால் மற்றவங்க வாழணும்னு நீ போராடுகிறத பார்த்து ஆண்டவர் உன்னோடு கூட சேர்ந்து அதில் ஜெயம் கொடுத்து உன்னை வாழ வைப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை உயர்த்துவார். கைத்தட்டு வர மாட்டேங்குது பாருங்களேன். சுயம் மாறணும், சுயம் மாறணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், சிஸ்டர் தூங்குறீங்களா? சுயத்தை மாத்துங்க, ஜெயத்தை எழுதுங்க, சுயத்தை மாத்துங்க. நான் எனக்கு அது கருவிலே ஊறி போனது. அது பெண்களுக்கு ரொம்பவே இருக்கும் சுயம், அப்படித்தானே? மாமியார் வீட்டில் போன உடனே உங்களுடைய காரியங்கள் வெளிப்படுகிறதே. அம்மா வீட்டுக்கு போனால் அம்மா அப்பாவை பார்த்தா அது வேற, ஆனால் மாமியார் வீட்டுக்கு வந்தால் அது வேற. இது ஜென்ரல் ஜெயில் மாதிரி மாமியார் வீடு. மாமியார்லாம் காவல்துறைகள் மாதிரி அப்படியே பயத்தோடு இருந்துட்டு அம்மா வீட்டுக்கு போகும் பொழுது அப்படி குதூகலமாக, அதுதான் அவங்க வீடாம். இதுக்கு பேர் சுயம். ஆண்டவர் நமக்கு கையில் கொடுத்துருக்கிற எல்லாரையும் நேசிக்கணுங்க. நான்லாம் ஆண்டவர் உங்களை என் கையில் கொடுத்துருக்கிறாரு, உங்களுக்காக எவ்வளோ பாரப்பட்டு ஜெபிக்கிறோம், உங்களுக்கு எவ்வளோ பாரப்பட்டு ஆராதனை நடத்துகிறோம், உங்களுக்கு எவ்வளோ பாரப்பட்டு பிரசங்கம் பண்ணுற இந்த பிரசங்கத்தை ஏன் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து செய்கிறோம்னா, இந்த வார்த்தையின் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், நீங்கள் நல்லா இருக்கணும். அதுக்குத்தான் இந்த போராட்டம், அதுக்குத்தான் இந்த போராட்டம். ஏன் கத்தி கத்தி எனக்கு
நெஞ்சு வலி வந்துரும்னு பயம் இல்லையா? என் உடல் பலவீனமாகும்னு எனக்கு பயம் இல்லையா? அது ஒரு பக்கம் இருக்கு. ஆனாலும் நம்ம எஸ்தர் மாதிரி தானே, செத்தாலும் சாகுறோம். என் ஜனங்கள் வாழ்ந்தால் போதும், கடவுள் நம்மளை வாழ வைப்பார். அல்லேலூயா. நல்ல 2 கைகளை தட்டி, அல்லேலூயா, நல்ல 2 கைகளை தட்டி இதெல்லாம் புரிஞ்சுக்கிறணும். சபைக்காக ஒன்று அர்ப்பணி, சபைக்கு ஒன்று செய்கிறதுக்காக நீ அர்ப்பணம் செய். நிச்சயமாக தேவனை உன்னை உயர்த்துவார். ஏன்னா சபைக்காக நீ செய்கிறது ஏசப்பா ஜனங்களுக்காக செய்தது. அதை நீ உன் வாழ்க்கையில் செய். உங்கள் சொந்த வீட்டில் எப்படி நீ செயல்படுவையோ, உங்களுடைய சொந்தக்காரங்க வீட்டில் எப்படி செயல்படுவையோ, அதை விட பல மடங்கு சர்ச்சில் செயல்படு. இது ஒரு பொது நலம். உனக்குள்ள சுய மாறி இருக்குன்னு அர்த்தம். கர்த்தர் நிச்சயமாக உன்னை ஆசீர்வதிப்பார். உன்னை வாளாக்காமல் ஆண்டவர் தலையாக்குவார். எஸ்தர் மாதிரி நீ பெண்ணா இருந்தாலும் நீ ஆள பிறந்தவள்னு சொல்லி உன்னை சிங்காசனத்தில் உட்கார வச்சு அழகு பார்ப்பாரு. அல்லேலூயா. நான் சொல்றது புரிகிறதா? பின்னாடி இருக்கிற கடைசியில் இருக்கிற சகோதரர்களே, இதெல்லாம் என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடவுள் நம்மளை ஆசீர்வதிப்பார். நமக்குள்ள அந்த சுயம் சாகணும், நமக்குள்ள அந்த சுயம் மாறணும். கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து செத்ததாகில் மிகுந்த பலன் கொடுக்கும். ஒரு கோதுமை தான். எத்தனை கோதுமை? ஒரு கோதுமை. அது நிலத்தில் போட்ட உடனே, தண்ணி விட்ட உடனே அது செத்துரும், மண்ணுக்குள்ளே போய் மக்கிரும். ஆனால் அதுலேருந்து ஒரு துளிர் வரும். அதில் ஒரு கோதுமை கதிர் காய்க்கும். ஒரு கோதுமை இல்லை, அதில் எவ்வளோ கோதுமை இருக்குன்னு எண்ண முடியாது. ஒரு கதிரில் எத்தனை கோதுமை இருக்கும் சொல்லுங்களேன். நம்ம ஊர் மக்காச்சோளத்தை எடுத்துக்கிறோமே, ஒரு மக்காச்சோளத்தை போடுறாங்க, அதில் ஒரு கதிர் முளைக்குது. அதில் எத்தனை மக்காச்சோளம் இருக்கும் சிஸ்டர் சொல்லுங்க? அரைச்சி அப்படி உழக்கு நிறையுமா? வெரி குட். அது அவங்க ஊரில் அப்படி விளைஞ்சிருக்குது. ஆனால் ஒரு 50, 60, ஒரு 100 வரையிலையாவது இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படித்தானே? ஏசப்பா ஒரு கோதுமையை எத்தனையோ மாற்றிட்டாரு? 100 மாற்றிட்டாருன்னா நம்ம ஒருத்தர் சுயத்தை வெறுத்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணோம்னா 100 பேரை ரட்சித்துருவாரு. இந்த தாயில் பட்டியில் 100 பேரை காப்பாற்றிடுவாரு. நம்ம இந்தியாவில் 100கணக்கான மக்களை பாதாளத்தில் இருந்து மீட்டுருவாரு. சுயம் மாறணும். எது மாறணும்? சுயம் மாறணும். மாறுமா? 2வது ஒரு காரியத்தை வாசிங்களேன். வாட்சி வேகமாக ஓடுது. அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரம் 1, 2. சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீசரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி, கர்த்தருடைய சீசரை பயமுறுத்தி கொலை செய்கிறவன் அப்போஸ்தலனாகிய பவுலை நீங்க வேதத்தில் பார்க்கிறது மாதிரி அவர் உண்மையிலே அப்படி முதல்ல இல்லை. அவர் ரொம்ப பயமுறுத்துறவர். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி மாமிசத்தை காமிச்சா என்ன செய்வாங்க? பயமுறுத்துவாங்க. மொழியை வச்சே பயமுறுத்துவாங்க, வார்த்தையை வச்சே பயமுறுத்துவாங்கல்ல. அது மாதிரி ஒரு பயமுறுத்துகிற ஆவி, கொலைவெறியின் ஆவி. அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படிப்பட்டவர்? கிறிஸ்தவர்களை கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்தேவானுடைய கொலைக்கும் சம்மதம் தெரிவித்தவர். ஒரு கொலைவெறியின் ஆவி. ஆனால் அப்படிப்பட்டவரை இன்னொரு வசனத்தை கூட வாசிங்களா? 9:26 வாசிங்களா? சவுல் எருசலேமுக்கு வந்து சீசரோடே சேர்ந்து கொள்ள பார்த்தான். சீசர்களோடு சேர்ந்து கொள்ள பார்த்தான். அவர்கள் அவனை சீசன் என்று நம்பாமல் எல்லாரும் அவனுக்கு பயந்திருந்தார்கள். அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு கேரக்டர் உள்ள ஆளு. யாரு? சத்தமா சொல்லுங்களேன். சவுல். அந்த சவுல் எப்படி மாறினார் தெரியுமா? தேவன் அவரை எப்படி மாற்றினார் தெரியுமா?
பிலிப்பு பட்டணத்தில் ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவித்ததற்காக அவரை ஜெயிலில் போட்டாங்க. எப்படி ஜெயிலில் போட்டாங்கன்னா, அநேக அடிகள் அடித்து கை கால்களை கட்டி போட்டு ஜெயிலில் போட்டாங்க. ஒரு காலத்தில் இவர் பயமுறுத்துகிறவராக இருந்தார், கொலை செய்ய சம்மதிக்கிறவராக இருந்தார், கொலைவரியின் ஆவியாக இருந்தார், அநேகரை பயமுறுத்துகிறவராக இருந்தார். ஆனால் இன்றைக்கு அடி வாங்குகிறவராய் மாறிட்டார். மொத்தத்தில் அப்போஸ்தலனுடைய பவுலுடைய வாழ்க்கையில் நடந்தது என்ன அப்படின்னா, அவருடைய சுபாவம் மாறிவிட்டது. இயேசு உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களுடைய சுபாவம் பொசுக்கு பொசுக்குன்னு கோபம் வருகிற சுபாவமா இருக்கலாம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், பொசுக்கு பொசுக்குன்னு பட்டக்குன்னு கோபம், வீட்டுக்காரே அடிச்சிடுறது, அப்படித்தானே? அது மாதிரிதான் இங்க வாயால பதில் கிடையாது, கையாலே பொசுக்கு பொசுக்குன்னு கோபம், டென்ஷன், எரிச்சல், அடிக்கிறதுக்கு தயங்குறதே கிடையாது. சில ஆட்கள்லாம் பார்த்துங்கன்னா எது கிடைக்குதோ அடிக்கிறது. அது அடிவெறி நாவி, அது கொலைவெறி நாவி. பொண்டாட்டியை அடிக்கிறது, சாரி மனைவியை அடிக்கிறது, கையை ஒரு அல்லையா சொல்லுங்களேன், பயமுறுத்துகிறது. ஆனால் இந்த சுபாவங்கள் எல்லாம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலிருந்து என்ன செய்யணும்? மாறணும். அப்படி மாறும் பொழுது தேவன் உங்களை அக்கினியாக பயன்படுத்துவார், வல்லமையாக பயன்படுத்துவார். அநேக ஜனங்கள் உங்கள் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பவுலின் கைகள் மூலமாக கர்த்தர் விசேஷித்த அற்புதங்களை செய்தார். மெலித்தா தீவில புபிலியு என்கிற தீவனுடைய தலைவனுடைய தகப்பன் மேல கை வைத்த உடனே அவன் இரத்த பேதினாலும் ஜுரத்தினாலும் கடந்தவன் சுகமாக்கப்பட்டான். அந்த இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையிலையும் மாற்றத்தை கொடுத்து உங்களுடைய சுபாவத்தை மாற்றி உங்களை அநேக ஜனங்களுக்கு பிரயோஜனப்படுத்துவாரு. நல்ல தலைக்கு மேல கூட கை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. சகோதரர்கள் சொல்லுங்க, எதிர்த்து பேசாதீங்க. அதெல்லாம் மாத்துறாரு ஏசப்பா. மாத்துனோம்னா தான் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறார். அம்மாவை எதிர்த்து பேசுறது, அப்பாவை எதிர்த்து பேசுறது, முதலாளியை எதிர்த்து பேசுறது, காவல்துறையை எதிர்த்து பேசுறது, அரசாங்க அதிகாரிகளை எதிர்த்து பேசுகிறது, அப்படித்தானே? இவங்கெல்லாம் டீச்சரை எதிர்த்து பேசுறது. அந்த காலத்தில் டீச்சரை பார்த்தோன்னே நாங்கள் நடுங்கணும். இன்னைக்கு உங்களை பார்த்து டீச்சர் டண்டா டாண்டா நடுங்குறேன். ஏன்னா பெண் ரவுடிகள் நிறைய எழுப்பிட்டாங்க, உங்களை சொல்லலை. அது மாதிரி ஆண் ரவுடிகள் அப்படி அப்படி இப்படி இப்படி. இன்னைக்கு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுகள் அப்படித்தான். எப்பா வாழ்க்கையில் முன்னேற முடியாது. கனம் பண்ண வேண்டியவர்களை நம்ம என்ன செய்யணும்? கனம் பண்ணணும். தேவன் நமக்கு மேலான அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாருன்னா அதை மதிக்கணும். அம்மா அப்பாவை மதிக்கணும், மிதிக்கக்கூடாது. கொஞ்சம் படிக்க வச்சுட்டாங்க, கொஞ்சம் வளர்ந்துட்டோங்கிறதுக்காக கம்முனு இடமா மூக்கை உடைச்சிடம்லாம் சொல்லக்கூடாது. கர்த்தர் உன் காதை உடைச்சி விட்டுருவார். அம்மா அப்பாவை எதிர்த்து பேசுகிறேன், அம்மா அப்பாவை எதிர்த்து பேசக்கூடாது. என்ன பண்ணிலா எதிர்த்து பேசுறியாம்ல? ஒரு தடவை தானே பேசுனேன். ஆமாம், உண்மை வந்துருச்சு. எதிர்த்து பேசக்கூடாது. ஆசிரியர்களெல்லாம் கனம் பண்ணணும். ஆசிரியர்களெல்லாம் எதிர்த்து பேசக்கூடாது, குறை பேசக்கூடாது, அவங்களுக்கு பேர் வைக்கக்கூடாது. அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் வச்சு அவங்களுடைய குறைபாடுகளை வைத்து. பாஸ்டருக்கு எத்தனை பேர் வச்சுருக்கீங்கன்னு எனக்கு தெரில. நாங்கள் சொல்கிற வார்த்தைகளுக்கெல்லாம் கீழ்ப்படியணும். உங்களுக்காகத்தான் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார் 1 பேதுரு 5வது அதிகாரத்தில். அதை எடுத்து வாசிங்களேன். அந்தப்படி இளைஞரே, வாசிங்களேன். 1 பேதுரு 5வது அதிகாரத்தில், அந்தப்படி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள், நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கும் கிருபை அளிக்கிறார். மூப்பர்களுக்கு என்ன செய்யணும் தம்பிகளா? போன் போட்டால் எடுக்கக்கூடாது, சைலண்ட் மோடில் போட்டு வச்சிடணும். நிறைய பேர் அப்படி தான் செய்வாங்க. பாஸ்டர் நம்மளை என்ன செஞ்சிருவார்?
நான் உங்களை ஒன்றுமே செய்ய மாட்டேன், நான் உங்களை ஒன்றுமே செய்ய மாட்டேன். ஆனால் ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார், கவனிக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டார். யோசுவாவை ஆண்டவர் மோசேக்கு அடுத்த ஸ்தானத்தில் கொண்டு வந்து நிற்க வச்சாருன்னா, யோசுவாவை ஆண்டவர் பார்த்தார், அவனுடைய பயபக்தி, அவனுடைய கீழ்ப்படிதலை. மோசேக்கு அவன் பணிவிடை செய்ததெல்லாம் பார்த்தாரு, உயர்த்தினார். அது மாதிரி நீயும் கீழ்ப்படுகிறத சபையில் எப்படி இருக்கன்னு பார்க்குறாரு. உனக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை கொண்டு வந்து கொடுப்பார் கையில். நீ அநேகருக்கு அதிகாரியாக இருப்பான், அநேகர் உனக்கு சல்ட் அடிச்சுக்கிட்டு இருப்பான். கர்த்தர் ஒன்று அப்படி வைக்க முடியும். விசுவாசிக்கிறீங்களா? நீ படித்த ஸ்கூல்லே உன்னை டீச்சராக்கி உட்கார வைப்பார் கர்த்தர். உனக்கு ஹெட்மாஸ்டராக இருந்தவங்கள உன்னை பார்த்து டீச்சர் வணக்கம்னு சொல்கிற அளவுக்கு தேவனை உன்னை உயர்த்தி வைப்பார். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. அதனால் நம்ம சுபாவங்கள்லாம் மாறணும். இந்த திமிர் இருக்கவே கூடாது. திமிர் ஏற்று பேசுறது நம்ம வாழ்க்கையிலலாம் அப்படி இருந்தது கிடையாது. ஆசிரியருக்கு பொட்டி பாம்பா அடங்கி கிடப்பானாங்க. மீசை இருக்கும், பெரிய மீசை, முதுகுல வந்து அடிப்பார், டாமு டாமு டாமு, காரணமே இல்லாமல். அவர் அநீதியில் தான் அடிக்கிறார் நமக்கு தெரியும். நம்ம திருப்பி அடித்தோம்னா அவர் பல்லெல்லாம் கலண்டுறோம். ஆனால் அடிக்கிறது கிடையாது. நானாவது கொஞ்சம் ஒல்லியாக இருப்பேன். என் கூட படித்த ஒரு சகோதரன், என்னுடைய ஃப்ரெண்டு, ஆள் பார்த்தா முரட்டு ஆளாக இருப்போம். +2 படித்து பரீட்சைக்காக நாங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கோம். அவன் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட பேசினானா பேசலன்னு தெரில, அது என்னன்னு எனக்கு தெரில. ஆனால் அவன் பக்கத்தில் போன உடனே அவனை எழுந்து நிற்க வச்சு செவுட்டில் அரைச்சிட்டார். அவன் சொல்கிறான், அந்த சகோதரன் சொல்கிறான், எனக்கு பயங்கரமாக கோவம் வந்துச்சு, ஆனால் நான் என்னை முறுக்கிக்கிட்டேன், என்னை அடக்கிக்கிட்டேன்னா இன்றைக்கி ஒரு ஆசிரியராக இருக்கிறான். ஒருவேளை அன்னைக்கு வீரத்தை காமிச்சு அந்த வாத்தியாரை எதிர்த்து பேசியிருந்தால் பரீட்சை எழுத விடாமாக்கியிருப்பாங்க. அவன் எதிர்காலம் பாழாக போயிருக்கும். நம்ம எதிர்த்து அடிப்பது திறமை கிடையாதுங்க, அடங்கி பணிவது தாங்க திறமை. கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். மீசையை முறுக்கக்கூடாது. மீசை இல்லாட்டாலும் மீசையை முறுக்கக்கூடாது. ஆமாம், பெண்களுக்காகத்தான் மீசையை கொடுக்கல போல தேவன். மீசையை கொடுக்கல பாஸ்டர், ஆனால் பின்னாடி இவ்வளோ பெரிய மீசை தொங்குத, அது கொண்டையா மாட்டினோம்னா அது ஒரு அணுகுண்டு அப்படி பிடிச்சி, ஐயோ, மதுரை பட்டணம் அப்படித்தான் எரிஞ்சதான். மீசையை விட இது பெரிய தோசை. நம்முடைய சுபாவம் மாற வேண்டும். ஆமென். அமைதியின் சிகரமாக இருக்கணும், சாந்தமாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும். கர்த்தர் அவன் மேலே பிரியமாக இருப்பார். நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமை படைத்தவர் தெரியுமா உங்களுக்கு? இன்றைக்கி எத்தனை பேர் அவருக்கு எதிராக பேசுகிறான், எத்தனை பேர் அவருக்கு விரோதமாக தூசிக்கிறான். அவர் முழிச்சு பார்த்தாலே எல்லாம் விழுங்கப்பட்டுருவான். ஆனால் அமைதியாக இருக்கிறார். அந்த மாதிரி தான் நம்ம இருக்கணும். அமைதி, பொறுமை. நம்முடைய சுபாவம் மாறணும். கணவனிடத்துல எல்லாம் எதிர்த்து பேசக்கூடாது, கணவனிடத்துல சண்டை போடக்கூடாது. சில பெண்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தையை 2 தடவை கேட்டால் புசுக்குன்னு கோபம் வந்துடும். அப்படியெல்லாம் கோபம் வரக்கூடாது. புரியாதவங்களுக்கு, தெரியாதவங்களுக்கு அமைதியாக என்ன செய்யணும்? சொல்லணும். உடனே கோபம் வந்துட்டு சொல்ல மாட்டோம். தெரியாமல் தானே கேட்குறாங்க. அல்லேலூயா. என்ன ஒரு அல்லேலூயா வர மாட்டேங்குது? கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சுபாவங்கள் மாற வேண்டும். நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றியை சொல்லுங்கள். கடைசியா ஒன்றை மட்டும் சொல்லி நான் முடிச்சிடுறேன். எபேசியர் நிருபம் 2:3. அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து. 2 வாசிங்க. எபேசியர் 2:2 அவைகளில்
அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நம்முடைய மாமிச இச்சையின்படி நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து நாம் மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருந்தோம். நான் சொல்றத நல்லா கவனிங்க. இந்த உலகத்துல மனுஷன் 4 வழியில நடக்கிறான். ஆனா 5வது ஒரு வழி இருக்குது. அந்த வழிக்கு மாறணும். மனுஷன் எத்தனை வழியில நடக்கிறான்? 4 வழி. 4 விரல் அப்படி வச்சுக்கோங்க. எத்தனை வழியில் நடக்கிறான்? 4 வழி. அப்படி கை வச்சுக்கோங்க. முதல்ல ஒரு விரல் எடுத்துக்கோங்க. முதல்ல உலக வழக்கத்தின்படி நடக்கிறான். சத்தமா சொல்லுங்க. உலகத்தான் என்னென்ன செய்கிறானோ, உலகத்தான் என்ன செய்ய சொல்கிறானோ, உலகத்தான் என்ன செய்யணும்னு வச்சிருக்கானோ அதையெல்லாம் செய்கிறது. இவ்வுலக வழக்கம். சொல்லுங்களேன், என்னது வழக்கம்? உங்கள் பிள்ளைகளுக்கு ஏன் சடங்கு வைக்கிறீர்கள்? பரிசுத்த வேதாகமத்தில் எந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது? சொல்லுங்க. பெரிய செய்கிறீங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க செஞ்சாங்க, நம்ம ஊருக்காரங்க செஞ்சாங்க, நாங்களும் என்ன செய்கிறோம்? செய்யுங்க. உலக வழக்கத்தின்படி நம்ம செய்யக்கூடாது. நம்முடைய நடக்கை மாற வேண்டும். அல்லேலூயா. 2வது, பிசாசுக்கு ஏற்றபடி. இன்னைக்கு நிறைய பேர் பிசாசு சொல்றதான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பக்கத்துங்களை பார்த்து கேளுங்களேன், பிசாசு சொல்றதானே செய்கிறாங்க. பிசாசு என்னென்ன செய்ய சொல்கிறானோ அதை செய்கிறாங்களா? அதை கும்பிடு, இதை கும்பிடு, இதை இப்படி செய்ய, வீட்டுக்கு முன்னாடி நைட்டு கொஞ்சம் மிளகாவத்தில் எடுத்து தீய பொருத்தி போடு, இருக்கிறவெல்லாம் இருமிச்சாகட்டும். இதெல்லாம் யார் சொன்னது? எந்த பாட்டி சொல்லுச்சு? பிசாசு. யாரு? பிசாசு. பிசாசனுடைய வார்த்தையின்படி தான் இன்னைக்கு நிறைய மக்கள் நடக்கிறாங்க. 3வது ஒரு கூட்டம் நடக்குது. மாம்ச இச்சை. ஒரு மனைவி அல்ல, ஒரு புருஷன் அல்ல, எக்ஸட்ரா. அல்லேலூயா. மாமிச இச்சையின்படி நடக்கிறது. கல்லூரியிலே காதல், பள்ளியிலே காதல், சர்ச்சிலே காதல், தெருவிலே காதல். இதெல்லாம் என்னது? இச்சை. இச்சையின்படி திருமணத்தை நடத்தி கொள்றது. திருமணம் முடிச்சப்பட்டு ஒழுங்கா இருக்கிறது கிடையாது. மறுபடியும் இச்சை, மனைவியை விட்டுட்டு வேறொரு பெண்ணோடு தொடர்பு. இது எல்லாமே இச்சை. இன்னைக்கு இந்த உலகத்தில் பெரும்பான்மையான மக்கள் எதில் நடக்கிறாங்க தெரியுமா? மாமிச இச்சை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா மனசு விரும்பினவைகள். மாமிச இச்சை, மனசு விரும்பினவைகள். இப்படித்தான் இந்த உலகம் என்ன செய்கிறது? நடக்கிறது. 4 காரியம் சொன்னேன். முதல்ல சொல்லுங்களேன். முதல்ல மனுஷன் எப்படி நடக்கிறான்? சத்தமா சொல்லுங்களேன். இன்னொரு முறை சத்தமா சொல்லுங்களேன். இன்னும் சத்தமா சொல்லுங்களேன். உலக வழக்கத்தின்படி. 2வது, பேய் பிசாசு சொல்றபடி நடக்கிறான். 3வது, மாமிச இச்சை. 4வது, என் மனசு என்ன விரும்புகிறது? எனக்கு நானே ராஜா. நான் யார் சொல்றதை காக்க மாட்டேன். நான் சொல்றதான் மற்றவங்க கேட்கணும். ஆனால் நான் நினைக்கிறத தான் நடப்பேன். மனசு விரும்பினவைகளை செய்கிறது. இந்த நாளின்படி நடக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட மாட்டான். ஆனால் இந்த நாளின்படி நடக்காம 119வது சங்கீதம் 1வது வசனம் வாசிங்களேன். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான். ஹல்லேலூயா. நம்ம நடக்க எதன்படி நடக்கணும்?
பைபிளில் எடுத்து தலைக்கு மேலே உயர்த்தி சத்தமாக சொல்லுங்களேன், கர்த்தருடைய வேதத்தின்படி. சவுண்டே வர மாட்டேங்குது. கர்த்தருடைய வேதத்தின்படி. கொஞ்சம் சவுண்டு கொடுக்கிறவங்கள நல்லா ஆசீர்வதிங்க ஏசப்பா. கர்த்தருடைய வேதத்தின்படி. நாளைக்கு வேலை நல்லா ஓடட்டு ஏசப்பா. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். பைபிளை கீழே வச்சுட்டு நல்ல கை தட்டி ஏசப்பாவை மகிமைப்படுத்துங்க. நல்ல ரெண்டு கையை தட்டி. இன்னைக்கெல்லாம் நிறைய பேர் எதை பார்த்து நடக்கிறான் தெரியுமா? யூடியூப்பை பார்த்து நடக்கிறான். இன்னைக்கு நிறைய பேர் சமையலே யூடியூப்பை பார்த்தா ஓடுது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்தை பார்த்து நடக்காதீங்க, உலக வழக்கத்தின்படி நடக்காதீங்க. பைபிளில் போட்டிருக்கா. உங்கள் அம்மா உங்களுக்கு ஏதாவது ஒரு காரியம் செஞ்சாங்கன்னா, ஏம்மா பைபிளில் போட்டிருக்கா, படிச்சு காமிம்மா. சட்டங்கு வச்சா நான் ஒன்றை பெட்டக்கில் அடிச்சிருவோம்னு சொல்லுங்கள். பிள்ளைகள் ஏற்றிட்டாங்கன்னு வச்சுங்களேன், பெற்றோர்கள் மாறித்தான் ஆகணும். இன்றைக்கி பெற்றோர்கள் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் பிள்ளைகள் எழும்பாததுனால தான். நான் சொல்லுது புரியுதா? என்ன புரியுதா புரியலையா? புரிஞ்சு பாசம் சொல்கிறவங்க அல்லையா சொல்லுங்களேன். ஊரெல்லாம் என்ன நினைக்கும்? எங்கள் கௌரவம் என்ன ஆகிறது? ஓ சடங்கு வைக்கலைன்னா துட்டு இல்லை போல். அவங்க என்ன நினச்சாலும் என்ன, நினைக்காட்டி என்ன. நம்ம பிள்ளைகளுக்கு திருமணத்தை ஜாம்னு நடத்தி உங்கள் பிள்ளைகளுடைய கணவன்மார்கள் ஆண்டவர் கொடுக்குற அந்த வாழ்க்கை துணையை பார்த்து ஊரே பெருமையாக பேசுகிற அளவுக்கு உயர்த்தி வச்சிருவார். தெரியுமா உங்களுக்கு? உங்கள் வீட்டுக்கு வருகிற மருமகளை ஊரே பேசுகிற அளவுக்கு ஆண்டவர் வச்சிருவாரு. ஆண்டவர் ஆசீர்வச்சிருவாரு. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தானே முக்கியம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தானே முக்கியம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, வேதத்தின்படி நடங்க, சத்திய வேதத்தின்படி நடங்க. அதில் வேதனை இருக்காது, வருத்தமோ இருக்காது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு உங்களை முழுமையாக அர்ப்பணம் செய்யுங்க. ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கலாமா? ஆமென். என்னாகமம் 12:12. தன் தாயின் கற்பத்தில் பாதி மாம்சம் அழுகி. இல்லை, மோசேயை போல சாந்த குணமுள்ளவன் ஒருவனும் இல்லை அப்படி போட்டிருக்கோம். மோசையானவன். எத்தனாவது வசனம்? மூணாவது வசனம் வாசிங்க. மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாயிருந்தான். அல்லேலூயா. நம்முடைய குணம் மாறணும். நான் முதல்ல சொன்னேன், சுய மாறணும், சுபாவம் மாறணும், நம்முடைய நடக்கைகள் மாறணும். 4வது ஆண்டவர் சொல்றாரு, குணம் மாறணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், குணம் மாறணும், குணம் மாறணும், குணம் மாறணும். மோசையினுடைய குணம் மாறிச்சு. பூமியில் உள்ள மனிதர்களில் மோசையை போல சாந்த குணமுள்ள ஒருத்தனோ இல்லை. அதே மாதிரி உங்களுடைய குணமும் மாறணும். பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன், உங்கள் குணத்தை குறித்து தேவன் சாட்சி கொடுக்கணும். இன்னைக்கு உலகத்தில் நிறையா பணசாலிகள் இருக்கிறாங்க. நீங்களும் பணசாலி தான். உங்களை மாதிரி பணசாலிகள் இருக்கிறாங்க. ஆனால் உலகத்தில் குணசாலிகள் இருக்கிறாங்களா? சொற்பம். நீங்கள் குணசாலியாக மாறுங்க. பணசாலி ஆகிறத விட்டுட்டு குணசாலியாக மாறுங்க. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய குணநலங்கள் மாறட்டும், உங்களுடைய குணநலங்கள் மாறட்டும். அந்த குணம் எதில் வெளிப்படணும்னா கொடுக்கறதுல வெளிப்படணும். கொடுக்கறதுல வெளிப்படணும், மற்றவங்களுக்கு செய்கிறதுல வெளிப்படணும். ரூத்து போவாசின் இடத்துல என்ன பேர் வாங்கினா தெரியுமா? நீ குணசாலி. உன் மாமியாருக்கு செய்ததை நான் அறிஞ்சிருக்கிறேன். புருஷன் இருக்கும்போது அறிஞ்சிருக்கிறேன், புருஷன் மரித்த பின்பு அறிஞ்சிருக்கிறேன். நீ குணசாலி, நீ குணசாலி, நீ குணசாலி. அதே மாதிரி நீங்கள் உங்கள் மாமியாருக்கு செய்கிறது, நீங்கள் உங்கள் மருமகளுக்கு செய்கிறது, நீங்கள் உங்கள் நாத்தனாருக்கு செய்கிறது, மற்றவங்களுக்கு செய்கிறது, ஊழியக்காரனுக்கு செய்கிறது, ஊழியத்துக்கு செய்கிறது, இது எல்லாமே குணத்தின் பிரதிபலிப்பு. ரெபேக்கால சிஸ்டர், ரெபேக்கால எதை வச்சு தேர்ந்தெடுத்தார் எலியேசர்? கிவிங், கிவிங். பச்சை தண்ணி கொடுக்காத பாதகத்திகளுக்கு இன்றிவு
அதில் தோல்வி. பச்சை தண்ணியை குடங்குடமாக கொடுக்குறவங்களுக்கு யூ ஆர் செலக்டட் பீப்புள். ஹல்லேலூயா. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு. அதாவது அந்த தயாள குணம், இதை எப்படி சொல்லுவாங்கன்னா தயாள குணம். இந்த இருதயத்தில் சுருக்கம் இருக்காது, விசாலமாக இருக்கும். நீங்கள் தட்டில் வச்சுக்கிட்டே இருப்பீங்க, அந்த சாப்பிட்றவங்க திணறி போயிடுவாங்க. நான்லாம் சில பேரை குறித்து ஆச்சரியப்படுவேன், இவங்கெல்லாம் சாப்பாட்டு கொலை செய்கிறவர்கள். ஏன்னா சாப்பாடை போட்டால் நம்மளை என்ன செஞ்சுருவாங்க, கொன்றுவாங்க. அந்த அளவுக்கு தட்டில் போட்டு வச்சுருவாங்க. நல்ல சகோதரிகள். ஆனால் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா போடவா பாஸ்டர், போடவா பாஸ்டர், போடவா. ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு போகிறோம், 1 தோசை 2 தோசை, அதுக்கு பிறகு இன்னும் சுடவா, வேண்டாம் சிஸ்டர். 50 தோசையை சுட்டு வச்சுக்கிட்டு 25 தோசையை அள்ளி வச்சிங்கன்னா அதுதான் குணசாலி. இப்படிப்பட்ட பெண்ணை கண்டுபிடிக்கிறவன் பாக்கியவான். கைத்தட்டு வர மாட்டேங்குது. ஹல்லேலூயா. நீங்கள்லாம் பிரதர்ஸ் பொண்ணு மாப்பிள்ளை தேட போனீங்கன்னா அழகு எவ்வளோ கொடுப்பாங்க அப்படிங்கிறத பார்க்காதீங்க, அவங்களுடைய கொடுக்குற தன்மை. அவங்க பாஸ்டர்கிட்ட கேளுங்க, இந்த பெண் தசம பாகம் கொடுக்குமா பாஸ்டர், இந்த பெண் காணிக்கையெல்லாம் போடுமா, காணிக்கை எவ்வளோ போடும், 10 ரூபா போடுமா, 5 ரூபா போடுமான்னு கேட்டு செலக்ட் பண்ணுங்க. நல்ல தயாள குணமுள்ள பெண்ணை செலக்ட் பண்ணுங்கன்னா உங்கள் வீடு நல்லா இருக்கும், உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். ஹல்லேலூயா. அது மாதிரி நீங்களும் அப்படித்தான். செலக்ட் திருமணத்திற்கு தெரிந்தெடுக்கக்கூடிய ஒரே ஒரு காரியம் வேதம் சொல்கிறது, அவங்க கொடுக்குறவங்களா இருக்கணும், குணசாலியாக இருக்கணும், தயாளை உள்ளமுள்ளவங்களாக இருக்கணும். நிச்சயமாக சொல்கிறேன், அந்த பெண் நல்ல பெண்ணாக இருப்பாள். ஆமென். வாரி அரைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு, பிசினித்தனம் தண்ணி. சொல்லுங்க. இந்த பிசினித்தனம்னா என்ன தெரியுமா, பெரிய வேப்ப மரம் இருக்கும், உயரமாக வளர்ந்துருக்கும், ஆனால் அதுலேருந்து வர்ற பிசின் பார்த்துருக்கீங்களா, இத்தனையோண்டு, நிறையா கூட வராது.